بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم صل من قطعك واعف عن من ظلمك وأحسن من أساء إليك وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிரியனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைக்கும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதமான முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியப்படுத்த வேண்டிய 4 மாதங்களில் 3வது மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய கடைசி வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நம்மை எல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக முஃமின்களாக வாழ வைத்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்கள் வாழ்ந்து காட்டி இப்படிப்பட்ட நற்குணங்களோடு தான் மனிதர்கள் வாழ வேண்டும் என்கின்ற அர்த்தத்தையும் புரிய வைத்து, அது மட்டுமல்லாமல் அவர்களை தொடர்ந்து அவர்களை ஏற்று நட்போடு பழகி வந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து நல்வழி பெற்ற இமாம்கள், அதை தொடர்ந்து அல்லாஹ்விற்கு நெருக்கமான இறையடியார்களான வலிமார்கள், இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான மனிதர்களின் உயர்ந்த அந்தஸ்துக்களோடு அல்லாஹ் தஆலா எல்லா மனித இனத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டிகளாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கியிருந்தார். அந்த வகையில் விலாயத் என்கின்ற வலிமார்களுடைய தொடர் அது மட்டும் கியாமத் நாள் வரை தொடரும். நபித்துவத்தினுடைய தொடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவடைந்து விட்டது. அதுபோல இமாம்கள், வல்லுநர்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள், இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்க சட்ட வல்லுநர்கள் என்று தொடங்கி கியாமத் நாள் வரை தொடர்கின்ற ஒரே ஒரு இறைநேசத்தினுடைய தொடர் என்று சொன்னால் அது இறையன்பை பெற்ற, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய வலிமார்களாக இருக்கிறார்கள். வலிமார்கள் உடைய தொடர் ஒரு காலகட்டத்தோடு அது முடிவடைவது கிடையாது.
கியாமத்து நாள் வரை அது தொடரும். இந்த உலகம் அழியும் நாள் வரை அந்த தொடர் இருக்கும். அப்ப இந்த உலகில் பிறந்த மனிதர்களில் அல்லாஹ் நாடிய நல்லடியார்களில் வலிமார்கள் உருவாகலாம். நாம் கூட வலிமார்களாக ஆகலாம். வலிமார்களாக ஆகுவதற்குண்டான அந்த ஒரு முறைப்படியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அந்த ஒரு அந்தஸ்தை நாமும் அடையலாம். அல்லது அந்த அந்தஸ்தை பெற்றவர்களை நாம் கண்ணியப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்களாக நாம் ஆக வேண்டும். அந்த வகையில அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற வலிமார்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்து மரணித்திருந்தாலும் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாடு கடந்து கடல் கடந்து வந்து அவர்களை ஜியாரத்து செய்து கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நல்லடியார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். நான் மரணித்த பிறகு என்னை வந்து நீங்கள் சந்தியுங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு ஏற்பாட்டை மக்களினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா செய்திருப்பான். அதுதான் வலிமார்கள். அந்த வலிமார்களுடைய அந்தஸ்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அடிப்படையான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கடமைகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இரண்டு விதமாக நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள். இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இரண்டுமே அல்லாஹ்விடத்தில் தான் நன்மையை நாடியதாக இருக்கும். அந்த வகையிலே ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், தொழுகை, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத்து சொல்வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தின்படி வாழ்வது, இதிலெல்லாம் ஏதேனும் ஒரு குறைகள் நம்மிடத்தில் ஏற்பட்டால் அந்த குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான். தன்னுடைய ஃபضலின் காரணமாக, தன்னுடைய கருணையின் காரணமாக. ஏனென்றால் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கும் மாண்பாளனாக இருக்கிறான், இரக்கம் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது பிற மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. அன்பாக பேசுவது, பிறரை கண்ணியப்படுத்தி வாழ்வது, அதுபோல எப்போதுமே மற்றவர்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிரமம் தராமல் நாம் அவர்களை மதித்து வாழ்வது, இதுவெல்லாம் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த அடியார்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளில் நாம் ஏதேனும் குறை ஏற்படுத்தினால் யாருக்கு நாம் அந்த கடமையை செய்யாமல் தவறிவிட்டோமோ அவர் மன்னிக்கின்ற வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் தஆலா யாருக்கு நாம் தவறு இழைத்திருக்கிறோமோ அவர்களிடமே அல்லாஹ் தஆலா ஒப்படைத்து விட்டார். அவர்கள் மன்னித்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பார், அவர்கள் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். இப்படி ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிகவும் நாம் கவனமாக, மிகவும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டிய கட்டாய சூழலில் இன்று நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பார்வையினால் கூட சிலரை நாம் இழிவாக கருதி விடுகிறோம், கேவலமாக நினைக்கின்றோம். எப்போதுமே பார்த்தால் கோபமான பார்வை, எப்போதுமே பார்த்தால் ஒரு இழிவான ஏளனமான பார்வை என்று அந்த பார்வையை நாம் செலுத்தி மற்றவருக்கு அவருடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தினாலே அல்லாஹ்விற்கு பிடிக்காதவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் என்ன அமல்கள் செய்தாலும் சரி, எல்லா அமல்களும், ஒட்டுமொத்த அமல்களும் இந்த ஒரு விஷயத்தினால் ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போய்விடும்.
அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதரினுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது என்பது கஅபாவினுடைய கட்டிடத்தையே இடிப்பதற்கு சமமானது. கஅபாவினுடைய கட்டிடத்தை இடிப்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பாவம். அப்படிப்பட்ட அந்த கட்டிடத்தையே இடிப்பதற்கு சமமானதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்துவது. அப்ப எந்த வகையிலும் பிறருடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது, சிரமத்தை தந்து விடக்கூடாது. மற்றவர்களுக்கு நீங்கள் நல்லதே செய்யவில்லை என்றாலும் சரி, பரவாயில்லை, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனால் உபத்திரம் செய்து விடக்கூடாது. நல்லுபகாரம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் செய்து விடக்கூடாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றே சொற்றொடரில் நம்முடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் அதில் அமைத்து தந்து விட்டார்கள். சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் ظلمك வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உலக வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அம்சத்தையும் இந்த மூன்றே சொற்றொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்து விட்டார்கள். சில்மன் கதஅக, உங்களை துண்டித்து வாழ்பவர்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். இன்னைக்கு நம்ம உறவினர்களிடத்திலேயே சேர்ந்து வாழ்வதற்கு யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டு உறவையே நாம் அறுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அண்ணன் தம்பி வேறு வேறு இடத்தில் இருக்கிறார்கள், அக்கா தங்கை வேறு வேறு இடத்தில் இருக்கிறார்கள். ஏன் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையரை கூட இன்றைக்கு மதிக்கக்கூடியவர்கள் என்று இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால்தான் தாய் தந்தையரை கவனிப்பதற்காக வேண்டி அந்த முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கால அவலமான ஒரு சூழலை நாம் இன்று பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட நம்மை மதிப்பது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சுட்டி காட்டுவது சில்மன் கதஅக, உங்களை துண்டித்து வாழ்பவர்களிடம் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். வஅஃபு அம்மன் ظلمك, உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அநீதி இழைத்தவர்களே மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். என்றால் நம்மளாம் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டு பழிவாங்க துடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டி பழிவாங்கவே துடித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு உள்ள பத்திரிகைகளில், நேற்றைய பத்திரிகைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படிக்கக்கூடிய +2 மாணவர்கள் படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரையே மது பாட்டில்களால் அடித்து மண்டையை உடைத்து விட்டார்கள். இந்த செய்தியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆசிரியரை எப்படி மதிக்க வேண்டும் ஒரு மாணவன், இல்லையா? ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு அலிஃப் சொல்லி கொடுத்த ஆசிரியரை நான் அவருக்கு காலம் முழுவதற்கும் அடிமையாக இருப்பேன் என்று சொன்னார்கள். அடிமை என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம்தான். அடிமைனா என்ன அர்த்தம்? எஜமானன் சொன்னால் அப்படியே கேட்க வேண்டும். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியே இருக்கக்கூடாது, இல்லையா? இதுதான் ஹஜ்ரத் அறிவினுடைய தலைவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஒரு உஸ்தாத் மாணவர் என்று சொன்னால் ஆசிரியருக்கு முழுமையாக ஒளிபடக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பார்த்தால் அதை காணாமல் தான் இருக்கின்றது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டினார்கள், வஅஃபு அம்மன் ظلمك, உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக்க,
உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு கெட்டதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்று இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு நல்லதையே செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தரக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இந்த சொல்லின்படி அவர்கள் வாழ்ந்தார்களா என்று பார்த்தால் அவர்களுடைய வரலாற்றினுடைய ஏடுகளில் எல்லாம் இந்த அமைப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரத்தம் சொட்ட சொட்ட கற்களால் எரிந்த அந்த தாயிஃபில் வாழக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை கல்லால் எரிந்த இவர்களை இந்த இரண்டு மலைகளையும் ஒன்றிணைத்து அழித்து விடலாமா? சொல்லுங்கள், உடனடியாக நடக்கும் என்று மலக்குமார்கள் சொன்னார்கள். சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, மன்னித்து விடுங்கள். இவர்கள் தான் இப்படி என்று இருந்தாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் கட்டாயமாக நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு பார்த்து தங்களை கல்லால் எரிந்து ரத்தம் சொட்ட சொட்ட விட்டவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். கெட்டது இழைத்தவர்களுக்கு நல்லதையே செய்தார்கள். அதனால்தான் தாயிஃப் நகரத்தில் உதித்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர், மாபெரும் அறிஞர் தான் ஹஜ்ரத் காசிம் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் மூலமாக வடநாட்டிலே தேவ்பந்த் என்று சொல்லப்படக்கூடிய தாருல் உலூம் காசிமியா என்று சொல்லப்படுகின்ற இந்த மதரசா மிகப்பெரிய பல்கலைக்கழகமாய் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 5000 மாணவர்கள், அதில் 1000 மாணவர்கள் பட்டம் வாங்கி அவர்கள் வெளியே வருவார்கள். ஆலிம் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மதரசாவை உருவாக்கினார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து அவர்கள் இரக்கம் காட்டியதால் இப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தத்தை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, இல்லையா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழகான முறையில் 3 சொற்றொடரில் நமக்கு சொல்லி காட்டினார்கள். சரி, இவ்வாறு செய்தவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கிறது? மற்றவர்கள் அநீதம் இழைத்தால் அந்த அநீதத்தை நாம் பொறுத்து கொண்டு நாம் அவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும் என்றால் இதில் நமக்கு என்ன நன்மை இருக்கிறது? இன்றைக்கு அப்படித்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு நன்மை இருக்கிறதா? சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். எனக்கு ஏதோ அதுல எந்த ஒரு ஆதாயமும் இல்லை அப்படின்னா நான் எதுக்கு இதை போய் செய்யணும் என்று நாம் இன்றைக்கு கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், இல்லையா? என்னுடைய தம்பி என்னை மதிக்கவில்லை, நான் ஏன் அவனுக்கு போய் மண்டியிட வேண்டும்? அவன் என்னை விட சிறியவன், நான் அவனிடத்தில் போய் என்னை இழக்க வேண்டுமா என்று நாம் கேட்டுவிட்டு தம்பியினுடைய உறவை அறுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இங்கு அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உள்ளத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய உறவினர்களோடு நாம் இன்று சேர்ந்து வாழ்கிறோமா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். நம்மில் எத்தனை நபர் உறவினர்களை அரவணைத்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், மன்னித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காட்டினார்கள். உன்னை துண்டித்து வாழ்பவர்கள் நீ சேர்ந்து வாழ் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உறவினர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். நாளை மறுமையில் உறவினர்களை மதித்து வாழாதவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உறவினர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத் நிசா உடைய முதல் ஆயத்திலே அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகிறார். இதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான்
நம்முடைய உறவினர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், பிறர்களுடைய அந்த நலனை பேணி வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார், உஇத்தத்தில் முத்தகீன். அந்த இறையச்சம் உடையோருக்கு இந்த சொர்க்கம் தயார் நிலையில் இருக்கிறது. எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின். உங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள், இறைவனின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். வ ஜன்னத்தின், சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அர்துஹா, அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் அஸ்ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி எவ்வளவு அகலமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ அது போலத்தான் சொர்க்கத்தினுடைய அகலம். உஇத்தத்தில் முத்தகீன், அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் இறையச்சம் உடையோருக்கு தயார் நிலையில் அது கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த இறையச்சம் உடையவர் யார் தெரியுமா? நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று மார்த்தட்டி சொன்னவர்கள் எல்லாம் இறையச்சம் உடையவர்களாக ஆகிவிடுவார்களா? இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறையச்சம் உடையவருக்கு அல்லாஹ் விளக்கம் தருகிறார். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراஇ, ரகசியத்திலும் பகிரங்கமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். வல் காலிமீனல் கைல, கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுவார்கள், கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிக்கக்கூடிய மாண்பாளர்களாக இருப்பார்கள். 3 தன்மைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சொர்க்கம் இன்றைக்கும் தயார் நிலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த இறையச்சம் உடையோருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விளக்கம், ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். கோபம் வருகிற போது அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் மென்று விழுங்கி விடுவார்கள். மக்களை மன்னித்து வாழக்கூடிய மாண்பாளர்களாக இருப்பார்கள். வபஷிரில் முஹ்சினீன், இப்படிப்பட்ட நல்ல உபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நாயகமே யா ரசூலுல்லாஹ் நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். இந்த ஆயத்தின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லின்படி வாழ்ந்து காட்டக்கூடிய நபர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள், அவர்கள் தான் வலிமார்கள். அப்படிப்பட்ட வலிமார்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு கேரள மாநிலத்தில் ஏபி அபூபக்கர் முஸ்லியார் பாப்லவி ஹசரத் அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய முயற்சியினால் ஏமன் நாட்டிலே தூக்கு தண்டனை என்று தீர்ப்பு செய்யப்பட்ட அந்த ஒரு பெண்மணிக்கு இன்றைக்கு அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முயற்சியினால் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் 2 விஷயம்தான். மார்க்கத்தின் அடிப்படையில் 2 விஷயம் இருக்கிறது. கொலையாளிகளுடைய அந்த குடும்பத்தினருக்கு உடைய அந்த விஷயத்தில் 2 விஷயம்தான். ஒன்று, பிளட் மணி என்று சொல்லக்கூடிய உயிரையே அவர்களுக்கு கொடுத்து விடுவது தூக்கு தண்டனை, அல்லது தியா என்று சொல்லப்படக்கூடிய நஷ்ட ஈடு. இந்த 2இல் நீங்கள் 2வது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெண்மணியினுடைய தரப்பிலிருந்து நீங்கள் நஷ்ட ஈடை வாங்கிக் கொண்டு அந்த பெண்மணியை விடுதலை செய்து விடுங்கள். அந்த பெண்மணியின் மூலம் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அரவணைப்பாக, அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தந்தை மட்டும்தான் இருக்கிறார், தந்தை இடத்தில் அது வாழாது, தாயும் இருக்க வேண்டும். எனவே தாய்க்கு இந்த ஒரு கருணை நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்லி அவர்கள் செய்த அந்த முயற்சியினால் இன்றைக்கு அந்த தூக்கு தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நல்ல ஒரு தீர்ப்பு வரும் என்று நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக நாமும் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் எந்த விஷயத்தை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும்